ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது தனுஷ்கோடியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் அழிஞ்ச நிலையில் இருந்தது. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தப்போ சுனாமி அழிஞ்சது ஒன்று. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே அழிவுகளை சந்தித்தது தான் தனுஷ்கோடி. அந்த இதில் நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நமக்கு போகிற வழியிலே இந்த இதில் பில்டிங்கில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து தான் அதுதான் இப்போ இந்த பேட்டர்னில் நமக்கு வச்சுருக்காங்க. இது நம்ம பார்க்குறோம். அதில் சைட்லேயே கடைகள்லாம் இருக்குது. இது நம்ம தனுஷ்கோடிக்கு உள்ளார போகிறப்பயே நமக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இதில் சுற்றி கடைகள்லாம் இருக்குது. இதில் நம்ம கடல் சம்மந்தமான பொருள்கள் எல்லாமே இருக்குது. இதில் மினிமம் தான் வச்சுருக்காங்க. நம்ம தனுஷ்கோடி பெரிய கடற்கரைக்கு போகும்போது அதிகமான திங்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இதில் ரொம்ப பேர் இங்கே இறங்கி பார்க்குறதில்ல. விசித்திரமாக இருக்கிறதுனால சில இதை நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுனால பார்க்குறவங்களும் உண்டு. இங்கே கம்மியான பேர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான பிளேஸ் வேறு என்ன அப்படின்னா கோதண்டராமர் திருக்கோவில். இதில் ராவணனை ராமர் வென்றார் இல்லையா, அப்போது விபீஷணனுக்கு, அதாவது ராவணனோட தம்பிக்கு வெற்றி பெற்றதுனால முடிசூட்டப்பட்ட இடம் தான் இத்திருக்கோவில். அது தனுஷ்கோடியில் இருக்குது. கோதண்டராமர் திருக்கோவில்னு நமக்கு வச்சுருக்காங்க. அதுக்கான போர்டும் உங்களுக்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ராமபிரான் ராவணனை போரில் வென்றதுனால விபீஷணனுக்கு முடிசூட்டின இடம் தான் இங்கே இருக்குது. இங்கே வரும்போது நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இதில் நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உள்ளார இந்த இதுதான் ராமரோட கதைகளை ஓரியன்டாக இமேஜஸ்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ராமவதாரத்தில் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த ஒரு சின்ன உள்ளார ஒரு குகை கோயில் மாதிரி, அதாவது ஓட்டிலையே இருக்கும் இல்லையா, சின்ன வீடு மாதிரி, அதை மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் என்னென்ன நடந்ததோ அதை நமக்கு பெயிண்டிங்காக நமக்கு வச்சுருக்காங்க. இதில் நம்ம உள்ளார இப்போ நம்ம போகிறது கோதண்டராமர் திருக்கோவில். இதில் முன்னாடி ஆழ்வார்கள், அப்புறம் ராமானுஜர், இவர் மூலவர் இருக்கிறாரு. அடுத்தது இது நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்க்குற லொக்கேஷன். அதை நம்ம பார்த்தோம்னா சைடில் இருக்கிற அந்த கடலோட அழகும் சேர்ந்து நம்ம தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் அதை நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம அரிச்சல் முனை தான் நம்ம பார்க்குறோம். இது தனுஷ்கோடினே சொல்லலாம். தனுஷ்கோடிக்கு உள்ளார அரிச்சல் முனை, அதாவது 2 கடல்களும் ஒட்டாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் சேர்ந்து நமக்கு கலர் ஃபார்மிங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது, இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்குது. அது நமக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகாது, ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு தனித்தனி கலர் காம்பினேஷனில் நமக்கு காமிக்கிது. கன்னியாகுமரியில் எப்படி முக்கடல் சங்கமமோ அதே பேஸில் இங்கேயும் காமிக்குது. இங்கே என்னென்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரிச்சல் முனையில் நீங்கள் அந்த தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மண் மாதிரி போட்டிருக்காங்க. அதுதான் நமக்கு ராமர் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் அந்த காலத்தில் இதில் தான் நமக்கு பாலம் அமைச்சு இலங்கையை நோக்கி போனார். ஆனால் இந்த பாலம் அரிச்சல் முனைங்கிறது எதனால் பேர் வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிற மண் 6 மாதத்துக்கு இந்த சைடில் இருக்குமா, அதே அடுத்த சைடில் 6 மாதத்துக்கு இந்த மண்ணை எல்லாமே கொண்டு போய் அடுத்த சைடில் அந்த 6 மாதத்துக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் இங்கே ஃபோட்டோகிராஃபர் என்ன காமிக்கிறாங்கன்னா டெலஸ்கோப் மூலியமாக நம்ம இலங்கையோட பார்டர், நம்ம இந்திய பார்டர் இருக்குல்ல, அதில் நமக்கு ஒரு பெரிய ஒரு கம்பு மாதிரி நட்டு காமிக்குது. அதேமாரி ராமர் அந்த இடத்துல கால் பதிச்ச தடமும் அதில் நமக்கு தெரியுது. சைட்லேயே நமக்கு கடலில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரிபிள் காம்பினேஷனில் நமக்கு தெரியுது. ஒயிட் வித் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, அந்த ஷேப்லேயும் நமக்கு காமிக்குது. இதை தான் நம்ம ஒன்றோட ஒன்று கலர் ஒட்டாத இருக்கிறதுனால இது நமக்கு அரிச்சல் முனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம முன்னாடியிலேருந்து நின்றும் நம்ம ஃபோட்டோ போய் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நம்ம கீழே இறங்க முடியாது, அதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே தான் நம்மளால் இறங்க முடியும். இது ஃபுல்லாகவே கார்னர். முன்னாடி இதில் இந்தியாவின் பார்டர் அப்படிங்கிறதுனால இதில் நான்முக சின்னத்தை வச்சு ஒரு சிலை ஒன்று அமைச்சிருந்தாங்க. சைடில் நம்ம கீழே இறங்கி பார்த்தோம்னா கடல் சம்மந்தமான எல்லா பொருள்களும் அங்கே இருக்குது. வித்தியாசமான மணிகள்லாம் நம்ம பசங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் வாங்கலாம். அதுவும் ரொம்ப அழகழகான இது அதேமாரி சங்குலேயே வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வச்சுருந்தாங்க. சங்குலேயே மணி, வளையல் எல்லாமே வச்சுருக்காங்க. அது நம்ம எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இருக்காது இல்லையா. அதனால் சில இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த திங்ஸ்லாம் நம்ம வாங்கலாம். இது நம்ம தனுஷ்கோடி ஃபுல்லாக ஓவர் வியூன்னு நம்ம பார்த்தோன்னா இதுதான் நம்ம ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்குறது.
இது ஃபுல்லாக நம்ம இறங்கி கீழே தான் நமக்கு வந்து நிறைய கல் போட்டிருக்காங்க. நம்மளால் எல்லா தூரத்துலேயும் நம்மளால் இறங்க முடியாது. அதனால் வந்து நமக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ இதே போல் தொடர்ச்சியான ட்ராவல் விளாகு ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.